வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும், வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்களையா, சீடர்கள் நாங்களையா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற ஆலோசனையானது சங்கீதம் 119 இருந்து 38 வசனத்தை, உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியானுக்கு உறுதிப்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் பேர்ல நம்ம பயபக்தியா இருக்கணும். அவருக்கு நம்ம பயப்படுறோன்றத எதுல பிரியமல நம்ம அறிய முடியும்? அவர் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது. சங்கீதக்காரர் அதை தான் கேட்கிறாரு, பா நான் உன் வார்த்தையின்படி நடக்கிறதற்கு, உமது வார்த்தைக்கு ஆண்டவரே நான் உங்களுக்கு பயந்து நடக்கணும், அதற்கு வார்த்தையை நான் கை கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த உலகத்துல தேவனுக்கு பயப்படுற எல்லா பிள்ளைகளும் தேவ வசனத்தை கை கொள்வார்கள், தேவ வசனத்துக்கு நடுங்குவார்கள். அதனால தான் கர்த்தர் சொல்வாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் கண்ணோக்கி பார்ப்பேன். என் வசனத்திற்கு யார் பயப்படுறானோ அவன் மேல் என் கண்கள் இருக்கும். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவரிடத்துல உன் மகனை பலியா கொடுன்னு கேட்டபோது பிள்ளைய பலியை கொடுக்க போறார். கொடுக்கிறதுக்கு கத்திய ஓங்கிட்டார் போட. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் அதை செய்யாத, இப்போ எனக்கு தெரியும் நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை நான் அறிவேன். ஏன்னா என் சொல்லின்படி நீ செஞ்ச, அதனால நீ என் சொல்லின்படி செய்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னார். நிறைய பேர் இந்த உலகத்துல அவர் வார்த்தையின்படி நடக்கிறதில்ல. ஆனா எனக்கு அற்புதம் நடக்கலன்னு குறை சொல்லுவாங்க, ஆசீர்வாதமா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்களும் நான் அவர் வார்த்தையின்படி நடந்தா, அவருக்கு பயப்படுகிறவர்கள் என்ற சாட்சியை யோபு போல நீங்களும் நானும் பெற்றா, ஆபிரகாம் பெற்றது போல சாட்சியை பெற்று அந்த சாட்சியை பரிசுத்த ஆவியான நம்முடைய உள்ளத்தில் கொடுத்து வாழ்ந்தா, நம்மளுக்கு சாட்சி வெளியே இருந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சாட்சி நமக்குள்ளே வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியில கொடுக்கிற சாட்சி தான். அங்கே தேவ வார்த்தையை கை கொண்டு நடக்கிறீங்க, தேவனுக்கு பயப்படுறீங்கிற சாட்சி பெற்றவர்களாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இதோ இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்கிற மக்கள், இந்த சங்கீதக்காரனை போல உங்க வார்த்தையை அவருடைய உள்ளத்துல உறுதிப்படுத்துங்க. அதனால உன் பிள்ளைங்க உங்களுக்கு பயந்து நடக்கட்டும். ஆமாப்பா, உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்குரிய அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை, யோபின் முந்தின நிலைமையை பார்க்க என்னுடைய பிந்தின நிலைமையை ஆசீர்வதித்தவர், அப்படியே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். திராட்சை செடியே இயேசுராஜா. God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.